ये ना धनुष की मूवी है, मैंने तो ना शायद धनुष को, मतलब धनुष फेमस हुए थे रांझना से, है ना, और रांझना हुआ मैं तेरा, वो वाले गाने से हुए थे। और यार मतलब है ये पुरानी है मूवी, देखा जाए 2014 की मूवी है ये, और तमिल मूवी है अगेन। और मतलब ये धनुष में को ना बहुत ऐसे भोलू से लगते हैं, पता नहीं क्यों, मतलब उनसे ना बहुत वो इनोसेंट वाली वाइब्स हाँ आती है ना। बाकी देखते हैं कि मूवी कैसे होने वाली है, सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं, लेट्स स्टार्ट। நீ உருப்பட மாட்ட. காலைல 8:30 மணி வரைக்கும் தூங்கினா எப்பறம் உருப்படுவ? எந்திரா. என் பேர் ரகுவரன். எங்கள் அப்பா என்னை எப்பயும் இப்படி தான் எழுப்புவார். 99 +2 பாஸ் அவுட் ஆகி பெரிய இன்ஜினியர் ஆகணும் கனவு கண்ட பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். முதல் நாள் காலேஜ் வாசலில் நின்று ஐயா நம்ம இன்ஜினியர் ஆக போகிறோம்னு நினச்சதை என்னால் மறக்கவே முடியாது. தம் அடிச்சேன், தண்ணி அடிச்சேன், கட் அடிச்சேன், தேட்டரில் படம் பார்த்தேன். அரியர் வச்சேன், 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணேன். ஐயா நான் மட்டும் தான் இன்ஜினியர் அப்படின்னு நினச்சேன். நம்ம 10 லட்சம் பேர் இருந்தாங்க. இதில் 10,000 பேர் ஜெனினா ஜீனியஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடும். ஒரு 20,000 பேருக்கு செல்வாக்கான அப்பா இருப்பாங்க. ஒரு 30,000 பேருக்கு பரம்பரை கம்பெனி இருக்கும். நான் மீதி இருக்கிற மெஜாரிட்டி கேட்டகரி. அது என்னன்னா தண்டச்சோர். தண்டச்சோர். सब इसको कांचोर बोलते हैं। தண்டச்சோர். 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 தண்டச்சோறு. உன் தம்பி பைக் ஸ்டார்ட் ஆகல, அவனை கொண்டு ஆஃபீஸில் விட்டு வா. என்னோட 3 வயசு சின்னவன். मूवी जैसा नहीं है அவனை ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன वही वही தம்பி தானடா, கொண்டே விட்டு வா. இன்னைக்கு ஒரு நாள் போய் ட்ராப் பண்ணா குறைஞ்சு போய் வராமா? பிஇ முடிச்சிட்டு 4 வருஷமா வீட்டில் சும்மா தானே இருக்காரு. இதில் ஈகோ +2 முடிச்சதும் பஞ்சு டைலாக், ஊரில் இருக்க எல்லா பில்டிங்கும் நான் கட்டினதா இருக்கும்னு. ஆகாயத்தில் போட்ட கட்டினது தான் மிச்சம். காலங்காத்தால உருப்பட மாட்டேன்னு ஒருத்தனை எழுப்புனா எப்படி விளங்கும்? இந்த கோலத்துல போனா எப்படிடா வேலை கிடைக்கும்? ஷேவ் கிவ் பண்ணிட்டு தலைய வாரிட்டு ये நீட்டா बात तो सही बोल रही है எங்கள் அம்மா आंटी। பொறுத்த வரைக்கும் ஷேவ் பண்ணால் வேலை கிடைச்சிடும். ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுண்ணா ப்ளீஸ்ண்ணா வாண்ணா. अच्छा என் छोटे தம்பி भाई की என்னோட जॉब அழகா लग இருப்பான், गई। உயரமா இருப்பான். அதை விட முக்கியம் इसका नहीं வேலைக்கு लगा था போகிறான். बे, इसको இது என் வண்டி. நான் 7வது படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ये क्या बाइक है? ये तो साइकिल है। साइकिल टाइप वही ஏய் வாடா ட்ராப் பண்ணல 20 ரூபா கொடுறா. 20 रुपए भी मांग रहे हैं। தேவையில்ல, உன்னை ட்ராப் பண்ணதுக்கு டாக்ஸி ஃபீஸ் தான். போ. कैसा भाई है वही என் பேர் ரகுவரன். நான் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. बेचारा यार, ग्रेजुएट बेरोजगार। ये बात வீட்டில் வேலை இல்லாமல் ஒரு பையன் இருந்தானா அவனை வீட்டு வேலைலாம் செய்ய சொல்கிறது இவங்களுக்கு வழக்கம். இவன் என் நாய். இவன் பேர் ஹாரி பாட்டர். இதுக்கு ஏன் அந்த பேர் வச்சலாம் எனக்கு கேட்காதீங்க, மறந்து போச்சு. बेचारे यार, सीरियल देख रहे हैं बस। அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி மறந்து போச்சு. சுவிட்சை தட்டின மாதிரி ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். अरे இன்ஜினியரிங் முடிச்சா ஒன்று இன்ஜினியராக வேலை செய்யலாம், இல்லை बस एक கிடைச்ச dog வேலையை भी செய்யலாம், है। இல்லை कितना क्यूट है। वही मस्त सोते हैं ये भी। काहन के घर पे सामान आ रहा है क्या? எங்க எடுத்துட்டு போறீங்க? ஹால்ல மேடம். இல்ல இல்ல, இது மேல என்னோட ரூம்ல வச்சிருங்க. மேல எங்க மேடம்? மேல ஏறணும்னா ரைட் சைடு. अरे ये नए लोग शिफ्ट हो रहे हैं। கிளியரா சொல்றது. வலது பக்கம். புரிஞ்சதா? कैसे देख रहे हैं? वही देख रहे लड़की कैसी दिखती है। ராசிங்கிறது நம்ம பக்கம் இருந்தால் இந்த அலமாரியை தூக்கிட்டு போகிறோம் 2 செகண்ட் லேட்டாக வந்திருப்பான். अरे ராசி யாரு? பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்குது. கோகுல் டாக்டரா, வசதியானவங்க கோகுல் மாதிரி டாக்டர். தெரியுது. ஒரே பொண்ணு பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருந்துச்சு. वाह மதியம் சுத்தியல் வாங்க வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்துச்சா? நான் வீட்லேயே தானே இருந்தேன், பார்க்கவே இல்லையே. நீ வீட்லேயே தானடா இருக்க, அதானே என் பிரச்சனையே. हो कितना ताने देते हैं ना इसको, अब पर यूज्ड हो गया है वो। தண்டச்சோறு खारा எப்பயுமே मस्त। திமிராக தான் இருக்கணும். தண்டச்சோறு குடிஞ்சா கும்மிடுவாங்க. उसको सिगरेट की स्मेल आ रही है शायद। अच्छा இது வழக்கமாக எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம்தான். இந்த தம்மு பாக்கெட்டை ஒளிச்சு வைக்க நான் படுற பாடு இருக்கே. अच्छा नहीं सही में पीता है। நான் லேப்டாப்பை கொடுண்ணா. நான் ஆஃபீஸ் வேலை இருக்குண்ணா, லேப்டாப்பை கொடுண்ணா. இருறா. எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு வேலை இல்லாதவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, हो விஐபி, அதில் 60,000 மெம்பர்ஸ் வேறு. ஓசியில் லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணுற நக்கல்ல பேசுகிற எடுத்துன்னு போவோம் லேப்டாப். यार इसको भी गुस्सा आ பக்கத்து வீட்டில் गया। ஒரு பொண்ணு இருக்குனாலே நம்மளால் பார்க்காம சும்மா இருக்க முடியாது. அதுவும் பக்கத்து வீட்டில் சினிமா நடிகை மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா நமக்கு ஆர்வம் தூண்டுமா தூண்டாதா? ये बात तो है। வேலைக்கு Harry போகலன்னா Potter नाम நீங்கள் பேர் रखा है। வச்சு வளர்த்த நாய் கூட உங்களை மதிக்காது. ओ बॉल फेंकेगा उसका।
आंटी है हाँ யாருப்பா ஆண்டி நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன் பால் உள்ளே விழுந்துருச்சு அதான் வாப்பா வந்து எடுத்துக்கோ खूब फटाफट अंदर चल रहा है। பேர் என்னப்பா ரகுவரன் रघु எங்க வேலை பாக்குற चलो जी काम ही नहीं करता हूँ। பொம்மலாட்ட சீரியல் போட்டாங்க நான் பால் அப்புறம் ஏய், தேடிக்கிறேன் நீயும் பொம்மலாட்ட பாப்பியா நானே சொன்னேன் ये भी सीरियल देखता है वो वाला। अच्छा आंटी आंटी என்ன கொடுமைப்படுத்துறாங்க हाँ आंटी ने எனக்கு बिठा அந்த लिया। character பிடிக்கவே பிடிக்காது ஆண்டி என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினா உடனே கிளம்பி வந்துருன்றுவேன் ஆண்டி உங்களுக்கு பொண்ணு இருக்கா ஷாலினி ஓ शालिनी कहाँ है ஸ்கூலுக்கு वो? போயிருக்காங்களா ஸ்கூலுக்கா Job நீ வேற, करने। 25 வயசு பொண்ணுப்பா जो वो पक्का जॉब करती होगी। உள்ள தூங்கிட்டு இருக்காங்களா ம்ஹும். வேலைக்கு போயிருக்கா हाँ அவங்க அப்பாக்கு இப்பவே ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பொண்ணு தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு मतलब वो लड़की तो 50,000 சம்பாதிப்பாங்களா 50,000 அவங்க அப்பாவே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இவளுக்கு மந்த்லி 2 lakhs हाँ சம்பாதிக்காத और ये பொண்ணுங்களே देख நம்ம மதிக்காது இதுல லட்சக்கணக்கில் சம்பாதிக்க பொண்ணுன்னா விலகுனா மாதிரி தான் भाई 2 लाख कमाती है भाई। ये कौन இந்த है வீட்டுல अंकल? இருந்து என்னடா வெளியே வர இல்லப்பா பால் விழுந்துருச்சு உன்னை 16 வயசுல இதே வீட்டுல இருந்து வெளியில வரதை பார்த்தேன். அப்பவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியா விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டுல 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனா நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. कितनी गलत बात है। सारे आते थोड़ा जाते नहीं, लोग वीट कल्लू लगा लल्लू लगा सब पा इसको रहा। ताना दे रहे हैं। वही है तुम लोगों को क्या करना है? மதிக்குதோ மதிக்கலையோ அது அந்த பொண்ணோட சௌரியம் ஆனால் நம்மளால முடிஞ்ச முயற்சி நம்ம செய்யணும்ல அந்த சினிமா நடிகை மாதிரி இருக்கிற பொண்ணை எப்படியாவது பார்த்தே ஆகணும் படிச்ச படிப்புக்கு வீடு வீடு கட்டுவான்னு பார்த்தா பிளாஸ்டிக் வச்சு விளையாடிட்டு இருக்கேன். ஏதாவது சாக்கு கிடைச்சா போதும் அவனை சொல்றதுக்கு பின்னாடியே போகுது பாரு. ஏன்னா எனத்தோட தானே சேரும். सही में घूम ही रहा है। कितना இவ்வளோ இன்டீசென்ட்டான பையன்லாம் கிடையாது ரொம்ப டீசென்ட்டான சரி இல்லை ஓரளவுக்கு டீசென்ட்டான பையன் தான் சாதம் வைக்கலாம்னா எங்க போச்சு அந்த நாய் டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க கீழே அப்பா கேக்குறாரு यार पकड़ा कहीं ही ना लेना जाए ஒன்றும் இல்லைம்மா குடுறாங்க क्या ये? என்னடா இது அதான் சொன்னேன்ல புதுசாக இன்ஜினியரிங்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு அதான் ஏதோ இது என்னடா பண்ணோம் இது டெலஸ்கோப் மாதிரி இதில் பார்த்தா தூரமாக இருக்கிறதெல்லாம் கிட்ட தெரியும் पर ये कितना टैलेंटेड है ना। மா என்ன இல்லைம்மா மேலே பாருமா நிலா நட்சத்திரம்லாம் தெரியும் वाह ஆமாண்டா பக்கத்துல தெரியுதுடா மா தொடலாம் முடியாதுமா खुश होगी माँ इसका टैलेंट இது देखकर। நீயேவா பண்ண நீ திறமசாலி தான்டா பின்ன हाँ, வேலை கிடைக்கும் फाइनली இப்போலாம் தர மட்டும் பார்த்தாதுமா பின்ன என்ன வேணுமா திறமை மட்டும் இருந்தா போதும் ரகு वो तो है। ஏமா இந்த டைட்டானிக் படம் பார்த்துருக்க ஆ, அந்த கப்பல் உடைஞ்சு தண்ணிக்குள்ள போய் எல்லாரும் செத்து போயிடுவாங்களே அதானே हाँ அதே தான் அதில் ஹீரோயினோட உட்காந்து நிலா நட்சத்திரம்லாம் பார்ப்பான் என் தலையெழுத்து உன் கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கு அடப்பாவி, உனக்கு லவ் எல்லாம் கூட இருக்காடா என்ன யாருமா லவ் பண்ணுவா ஏன் உனக்கு என்னடா குறைச்ச कोई भाई। அறிவு இல்லையா வேலை இல்லைம்மா இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் மினிமம் செக்யூரிட்டி இல்லாமல் லவ் பண்ண மாட்டாங்க ம் वो तो सबको चाहिए மா यार। वो நாளைக்கு तो என் ஃப்ரெண்டு फर्क பர்த்டே है। பார்ட்டி இருக்குமா எல்லாரும் 2000 ரூபா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா எப்படியாவது ரெடி பண்ணி கொடுமா ஆ, உன் தம்பிகிட்ட கேட்டு வாங்கி தரேன் அதுக்கு என்ன செருப்பால் அடி ஒன்று அப்பாட்ட வாங்கித்தா இல்லை நான் வெறும் கையோடய போகிறேன் அவங்க கையில நான் 10 பைசா வாங்க மாட்டேன் சரி பார்க்கலாம்டா क्या டேய் हो ரகு गया? இந்தாடா 200 ரூபா மா 2000 ரூபா 2000 கிட்ட இவ்வளவுதான் கிடைச்சிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா இதுக்கு மேல உங்க அப்பாட்ட ஆட்டைய போட முடியல இதா வரேங்க மா ப்ளீஸ்மா அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாயாவது டேய், கொடுமா இதுக்கு மேல நான் சிக்கிக்க வேண்டாம் ஐயோ என்ன வந்துருச்சு இவருக்கு இந்த வரேங்க மாமா டேய், ப்ளீஸ்மா புடுடா, மா அவ்வளவுதான் மா बेचारा 200 रुपए कितना दे बुरा हो रहा है वही என்னங்க இவன் காரை வாங்கிட்டு வந்து நிக்கிறான் என்னப்பா அது திடுதுப்புன்னு? நான் நீ உன் ஃப்ரெண்டு வண்டி எடுத்து வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஓட்டி பார்க்குறீங்களாப்பா? ओ इसके छोटे भाई ने गाड़ी ले ली। நமக்கு இதெல்லாம் சரி வராதுப்பா. நான் ஓட்டுறேன்ப்பா, ஒரு ரவுண்ட் போகலாம். ஆ சரி यार उसको कितना मतलब बुरा लगा होगा ना। சொல்லவே இல்ல ஏறுமா. ஆ நீயும் வாண்ணா, ஒரு ரவுண்ட் போகலாம். இல்லை நீங்கள் போங்க நான் அப்புறம் ஆமாம் வரைக்கும் நிறைய வேலை இருக்கும்ல. லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? यार मतलब जिसको भी बुरा लगेगा। ये अभी भी उसमें ही है यार। किसके छोटे भाई ने गाड़ी भी ले ली और ये बेचारा பையன் பர்த்டேக்கு பேசின மாதிரி 2000 ரூபாய் எடுத்து வைங்க எல்லாரும்.
மச்சான் என்கிட்ட 200 தான்டா இருக்குது. பரவாயில்ல மச்சான், நீ வேலைக்கு போகலன்னு எனக்கு தெரியும். ஆ. அதுக்கப்புறம் சேர்த்து செய்ய போற. நீ இதை சைடில் வச்சுக்க, நம்மளுக்கு அப்புறம் யூஸ் ஆகும். சரியா? இவனுங்க எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருக்கிற पर VIP इसके group दोस्त अच्छे हैं யாருமே படித்த படிப்புக்கான வேலையை செய்யலை. ஒருத்தன் கால் சென்டரில் இருக்கான், ரைட்டான். ஒருத்தன் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கான். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அந்த டைரக்டர் கிட்ட வாங்குற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்கணும். நில்லு குடிச்சிருக்கீங்களாடா? இல்லை சார். ஆமாம் சார். हाँ सर பணத்தை எடு, பையனை கட்டு. சார் வண்டியிலே வந்தோம், நடந்தானே வந்தோம். सही बात है வெயிட் பண்றீங்களாடா? சார் பப்ளிக்கே இல்லை, யார் சார் நியூசன்ஸ் பண்ணுறோம்? ஐடி கார்டை கொடுத்துட்டு காலைல உங்க அம்மா அப்பா கூட்டு வாங்கடா. நீ சரிப்பட்டு வர மாட்டேங்கிறா. பார்த்தா சம்பாதிக்கிற பசங்க மாதிரி தெரியுது. கவனிச்சுட்டு கிளம்பு. என்னங்கடா? சார் காசு இல்லாமல் தான் சார் நடந்து போயிட்டு अब वो இருக்கோம். 200 रुपए மொபைல் எடு, ஃபோனை போடு. உங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோனை போடுறா. டேய் அவரை கெஞ்சாதீங்கடா டேய். அது யாரு? 200 रुपए देगा இதை முதல்ல கொடுத்துருக்க வேண்டியானே, டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. यार पुलिस मान गए पर ये अपने ग्रुप का वो बन गया है சமயத்தில் 2000 ரூபாயோட அம்மா அப்பா वाह ये पूरा बन गया अपने ग्रुप का हीरो ओए गिर गया वो सिनेमा वाली लड़की இது பக்கத்து வீட்டு பையன் இல்ல? ஐயோ ஐம் சாரி. நான் வேணா உங்களை வீடு வரைக்கும் டிராப் பண்ணிட்டேன். ஐயோ बेचारा यार நானே போய்க்கிறேன். அம்மா ஐயோ. ये सिनेमा वाली लड़की நீங்கள் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? இல்ல, நான் உங்க வீடு வரைக்கும் வரேன். ஓ கம்பெனி. வாட் இஸ் யுவர் நேம்? व्हाट इज योर नेम கரெக்ட். குடிகார முன்ன பின்ன தெரியாதவ, பேர் சொல்லக்கூடாதான். மை நேம் இஸ் ரகுவரன். ரகு. ப்ளீஸ் டு மீட் யூ. खुद भी बताओ। உங்களுக்கு வந்து தெரியுமா? என் தம்பி என்னோட 3 வயசு 3 சின்ன साल கார் வாங்கிட்டான். எங்க அப்பாவுக்கு ஒரே ऑब्वियसली होगा यार ஆனா என்னால தான் முழுசா சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாமலாம் இல்லை, खुद के लिए बुरा लग रहा है லைட்டா பொறாம தான். என்ன பண்றது, எல்லாம் என் ये தலையில. बात तो है ஆமா நீங்க என் கூடவே வரீங்க? ம், அது ஏன் தலையெழுத்து. ये मेरा नसीब है Very bad fate. ஹலோ ஹலோ who's speaking? हाँ உங்க வீடு வந்துருச்சு, போயிடுவீங்கல்ல? என் வீடு வந்துருச்சா? ம், அப்ப பக்கத்து வீடு? तुम्हें उस सिनेमा वाली लड़की Oh my god, balance loose. माय गॉड पेरेंट्स प्लीज Finally. Can you come here please? என்ன? நம்ம ப்ளூ சுடிதார் இங்க வாங்க. कार वाली। हाँ Very slow walk. என்ன? இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு, பேரு ஷாலினி. शालिनी பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்குமா. எங்க அம்மா சொன்னாங்க. நானும் டெலஸ்கோப்பெல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ள பார்த்தேன். அதுலயே எனக்கு லக்கு இல்லை. மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். ஹலோ, நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போறீங்களா? செல்போன் இருக்கா? ம்? மொபைல் எதுக்கு? எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட் ஓப்பன் பண்ண சொல்லணும். ஸோ ஸ்வீட். 9840 अभी मम्मी बोलेगी आओ बेटा शालिनी बैठो 3. மம்மி ப்ளீஸ் ஓப்பன் த கேட். ஐம் வெயிட்டிங் அவுட் சைட். மம்மி ஐ லவ் யூ. मम्मी आई लव यू மம்மி கம்மிங். मम्मी कमिंग ये बहुत बढ़िया है। वही यार अभी वो बोलेगी शालिनी ஜாலியா இருப்பேன். எனக்கு என் அம்மா வந்துட்டாங்க, நீங்க வேணா போங்க. டேய் என்னடா மீ குடிச்சிருக்கியாடா? நோ மம்மி. நீ எங்க மாவன? ஆ, அங்க விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கிடந்தானா? हाँ वो बोलेगी नहीं ஏன்டா என் மானத்தை வாங்குற? वही அப்பாக்கு தெரிஞ்சா उसको ये नहीं दिख रहा उसने किया है மம்மி அந்த பொண்ணா சரக்கு ஸ்டேட் அடிச்சிச்சு. சும்மா வா. God, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? காலைல ரவுண்ட்லாம் ஜாலியா இருந்தா. சும்மா வாடா. சாப்பிட்டியா? அறைய போறேன். சைலண்டர். அப்பா வீட்டுக்கு வரேன். இங்கே இரு. அவர் தூங்கிட்டு இருக்காரு, அமைதியா போய் உள்ள படுத்துரு. செருப்படி வாங்காத. என்ன பிரச்சனையா ஏய், வாயை மூடு. கம்முனு வாடா. நீ விழுந்துற போற, என்ன புடிச்சுக்கோ கேட்டியா? நான் விழுந்துற போறேன். यार
मतलब रघु की जो पर्सनालिटी है वो ऐसी है कि उसको सारे मतलब फेलियर बोल रहे हैं और एक ना एक टाइम पे उसने एक्सेप्ट भी कर लिया है कि उसका भाई बहुत सक्सेसफुल हो चुका है और वो वहीं का वहीं रह चुका है। मतलब उसको बुरा भी लग रहा है बट अब वो कुछ कर नहीं सकता। उसने बहुत ट्राई किया जॉब्स का भी बट उसको नहीं मिल रही, उसका लक ही नहीं है। वही अब देखिए कि उसको आगे जॉब मिलेगा जब शालिनी को मतलब किसका इनकाउंटर होगा जब शराब पी के नहीं, तो वो कैसे रिएक्ट करेगा। यार बहुत ही फनी मूवी चल रही है और पता नहीं उसका ग्रुप तो बढ़िया है फेसबुक वाला। तो गाइज यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो हमारी वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए और अगर चैनल पे नहीं हो तो सब्सक्राइब करिए। बाकी हम लोगों ने अपने इंस्टाग्राम हैंडल का लिंक डिस्क्रिप्शन में दिया, अगर फॉलो करना चाहते हो तो कर सकते हो। बाय।